ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு சின்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் வந்து இப்போ பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக நான் எடுத்துருக்கிற பொருள் வந்துட்டு பசங்களுக்கு பால்வாடியில் கொடுக்கக்கூடிய சத்து மாவு மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ அந்த சத்து மாவு எடுத்துகிட்டு லைட்டாக வார்ம் ஹீட்டில் இருக்கக்கூடிய வெந்நீர் தண்ணி வந்துட்டு கொஞ்சமாக ஊற்றிட்டு மாவை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஸோ வெந்நீர் வந்து ரொம்ப ஹீட்டாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப பச்சை தண்ணியாகவும் இருக்க வேண்டாம். லைட் சூடில் வந்துட்டு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா சரியாக இருக்கும். ஸோ வந்துட்டு எல்லா மாவுமே நல்லா பிடிச்சு விட்டு பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த ஈரப்பதம் வந்து எல்லா மாவுக்குமே படும். ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் நல்லா உதிரியாக விடும்போது எல்லா மாவுமே வந்து உதிரியாக வந்து விழும், கட்டியாக இருக்காது. ஸோ உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிட்டு அப்புறமா சின்னதாக உதிரி பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப கட்டியாக இல்லாத அளவுக்கு இருந்தால் புட்டு வந்துட்டு இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ நான் மாவு வந்துட்டு நல்லா உதிரியாக எடுத்து விட்டுக்கிட்டேன். ஸோ அந்த மாவு வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவாக இருந்தால் நீங்கள் வாங்கிட்டு வந்து அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் நிறையாவே சல்லடை இருக்குது. நான் வந்துட்டு எல்லா பாக்கெட்டுமே வந்துட்டு வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு சல்லடை பண்ணிப்பேன். இப்போ சல்லடை பண்ணி எடுத்தோம்னா அதில் ஒரு 1/4 பாக்கெட் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லுமே வேஸ்ட் இருக்கும். ஸோ அதை வந்து மாட்டுக்கு போட்டுட்டு அப்புறமா சல்லடை பண்ணி நல்லா க்ளீனாக இருக்கக்கூடிய மாவு மட்டும் தான் எடுத்து எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்துட்டு மாவு நல்லா பிசைஞ்சு உதிரியாக எடுத்து விட்டாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டு வச்சு அதில் துணி விரித்து அதில் நான் மாவு வந்துட்டு எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். சைடில் வந்துட்டு இட்லி பாத்திரம் வச்சு அதில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நேரம் நீங்கள் ஹீட் பண்ண வேண்டாம். ரொம்ப நேரம் ஹீட் பண்ணால் மாவு வந்துட்டு ஒரு மாதிரி கடுத்து போயிடும். ஸோ அதனால் ஓரளவுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து கையில் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சமாக கையில் மாவு ஒட்டாத அளவுக்கு வந்தாலே போதும். ரொம்ப நேரம் நீங்கள் வந்துட்டு இதை வேக வைக்கணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் இல்லை. ஸோ இப்போ வந்து நான் ஒரு தட்டு ஃபுல்லுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா இன்னொரு தட்டுக்குமே வந்துட்டு நான் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நான் வந்துட்டு ஒரே இட்லி பாத்திரத்தில் 2 தட்டு வச்சுட்டு பாயில் பண்ண போகிறேன். ஸோ இல்லை வேண்டாம் அப்படி பண்ணும்போது சில பேர் என்ன ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, மேல் தட்டில் உள்ள தண்ணி கீழ் தட்டில் பட்டு கட்டி ஆகுது அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து தட்டை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாலே அந்த அளவுக்கு தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா நீட்டாக தான் இருக்கும். இல்லை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பாத்திரத்துக்கு ஒரு தட்டு மட்டுமே வச்சுட்டு நீங்கள் அவிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி 2 தட்டில் வந்து மாவு எடுத்துக்கிறேன். இந்த மாவில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரீயாக கொடுக்குற மாவு தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு இது பண்ணி நினைக்காதீங்க. ஸோ இதில் வந்துட்டு எல்லா விதமான சத்துமே இருக்குது. நம்மளுக்கு வந்துட்டு அவங்க இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தாலே தெரியும், நல்லாவே போட்டிருப்பாங்க. இல்லை வேண்டாம் நான் தனியாகவே வந்து சத்து மாவு கடையில் வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது சைடில் வந்துட்டு நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆவி வருது பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நான் மாவு வந்து உதிரி எடுத்து வச்சுருக்கக்கூடிய 2 பிளேட்டையும் வச்சுட்டு மாவு வேகிறதுக்காக மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். ஸோ இது வந்து ஒரு 5 to 7, 8 மினிட்ஸ் வரைக்கும் இருந்தாலே போதும், அதுக்கு மேலே வேண்டாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஆவி வந்து. ஸோ அதை எடுத்து நான் பாத்திரத்தில் மாற்றிட்டேன். ஏன்னா அதிலே இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி தண்ணி பட்டு ஒரு மாதிரி கட்டி ஆகிடும். ஸோ அதனால் தனி பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அப்புறமா உங்களோட இனிப்புக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் சீனி சேர்த்தா போதும். ஏன்னா ஆல்ரெடி சத்து மாவே நல்லா இனிப்பாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு சுகர் தேவைப்படாது. இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக சீனி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக சீனி ஆட் பண்ணிட்டேன். சீனி ஆட் பண்ணிவிட்டு இதோட நம்ம இன்னொரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, தேங்காய் துருவல் தான் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ நான் வந்துட்டு சீனி மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பசங்களுக்கு எடுத்துக்கிறேன், தேங்காய் துருவல் போடாமல். சீனி மட்டும் போட்டு அவங்களுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அப்புறமா வந்துட்டு இதில் நான் வந்துட்டு தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்கள் பசங்க பெரிய பசங்க அப்படின்னா நீங்கள் சும்மா தேங்காய் துருவல் போட்டு அவங்களுக்குமே கொடுத்துக்கலாம். என்னோட பசங்க வந்து சின்ன பசங்க, அதனால் வந்துட்டு நான் உங்களுக்கு தேங்காய் துருவல் வந்து போட்டுட்டு டீ வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஸோ டீ வித்
சத்து மாவு போட்டு ரெண்டுமே நல்ல காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.